ஹானா நியூசிலாந்தோட இளம் பாராளுமன்ற உறுப்பினர். 2002 தான் பிறந்தாங்க. இவங்க அப்பா ஒரு ஊடகவியலாளர். இவங்களுடைய தாத்தா கேப்டன் ஹாமில்டன் சிலை அகற்றுவதற்கு பாடுபட்ட போராட்டக்காரர்கள்ல ஒருவர். இவருடைய கொள்ளு தாத்தா தான் முதல் மாவோரி பாராளுமன்ற உறுப்பினர். இவர் ஹண்ட்லி என்னும் இடத்துலதான் மாவோரிக்காகவே நடத்தப்படக்கூடிய பள்ளியில கல்வி பயின்றவர். 17 வயதிலேயே பாத்தீங்கன்னா மாவோரி லூனார் பத்தி ஒரு காலாண்டர் புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. 2022 இவர் மாவோரி பத்தி பாராளுமன்றத்துல ஒரு உரையை நிகழ்த்தினாரு. அந்த உரை பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள கவர்ந்த அந்த உரை என்னன்னா எல்லா மக்களையும் கவர்ந்துச்சு. சோ அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க வாங்க, என் கட்சிக்கு வாங்க எல்லாம் அழைப்பு விடுத்தாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா மாவோரி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியில இணைந்தாங்க. அவங்க அப்பாவும் அந்த கட்சியில தான் இருந்தாங்க. 2023 நியூசிலாந்துல பொது தேர்தல் வந்துச்சு. பாராளுமன்ற வேட்பாளருக்கான ஒரு போட்டியில இளம் தலைமுறையில கொண்டு வரணும்னு சொல்லி ஹானாவை போட்டியிட வச்சாங்க. அதுல ஆனா வெற்றி பெற்று இளம் பாராளுமன்ற உறுப்பினர். அதாவது நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 170 வருடங்களுக்கு முன்பு ஜேம்ஸ்ன்றவர் அதாவது 20 வருடம் 7 மாதங்கள்ல முதல் பாராளுமன்ற இளம் வயது பாராளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. இவங்க ஹானா 21 வயசுல இரண்டாவது பாராளுமன்ற உறுப்பினரா ஆனாங்க. அங்க இருக்க பாராளுமன்ற மற்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் இவங்க ஏஜ் கம்மியா காமிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு சொன்னாங்க. சோ இவங்க தங்களுடைய ஒரு உண்மையை நிரூபிச்சாங்க. இவங்களுடைய முதல் உரை பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் கொள்கைகளை அப்பட்டமா எதிர்த்தாங்க. இவங்க வாக்களிக்கும் வயது 16 இருக்கணும்னு சொல்லி பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. மாவோரி இனத்தோட இளம் அடையாளமாக இவங்க திகழ்றாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு நவம்பர் 14 மாவோரி மக்களுக்கான எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட மசோதாவை என்னன்னா ஹானா கிழிச்சு எரிஞ்சு ஹக்கான்னு சொல்லுவாங்க, பாட்டு பாடினாங்க. ஹக்கான்றது அவங்க இதுல முக்கியமானது. நடனம் ஆடிக்கிட்டே பாட்டு பாடுறது. அது ஒரு பிரபலமான நியூசிலாந்துல ஃபேமஸ் ஆயிருக்கு. மாவோரி மக்கள் அடிப்படை உரிமையை பாதுகாக்கிற மசோதான்னு சொல்லி அந்த மசோதா பேப்பரை கிழிச்சு போட்டாங்க. அது சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேமஸா இருந்தாங்க. அவங்க நடனம் ஆடி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அங்க இருக்க பாராளுமன்ற மாவோரி உறுப்பினர்களும் பாடி நடனமாடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அவர் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் பாராளுமன்றத்துல இடைநீக்கம் செய்யப்பட்டாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாவோரி இனக்குழு பாத்தீங்கன்னா நியூசிலாந்த கண்டுபிடிச்சதுல முக்கியமான பங்கு மாவோரி இனத்தவர்கள் தான். மாவோரி இனத்தவர்கள் ஆஸ்திரேலியால பக்கத்துல இருக்க குட்டி குட்டி தீவுகளை கொண்ட பாலினேசியா தீவுகள்ல இருந்து வந்தவங்க தான். இவங்க தான் நியூசிலாந்த முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் உள்ள வர்றாங்க. ஒரு ஆங்கிலேயர்கள் உள்ள வந்தாலும் பல எதிர்ப்புகள்லாம் கிளம்புது. சோ ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் இருக்குது. அதாவது மாவேரி இனத்துக்கு பாத்தீங்கன்னா நிலத்துல பேசிக் அடிப்படை உரிமை எல்லாமே இருக்குன்னு சொல்லிதான் அந்த அக்ரிமெண்ட் ஆங்கிலேயர்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டது. மாவேரி இனத்துடைய உரிமைகள் அனைத்தும் காக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட மாவேரி இனக்குழு இன்னமும் அங்க போராடிக்கிட்டு தான் இருக்கு. நியூசிலாந்துல 10 லட்சம் மாவோரி மக்கள் இருக்காங்க. உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் பேர் இருக்காங்க. நியூசிலாந்துல இவங்க எல்லா துறையிலயும் இருக்காங்க. அரசியல், ஊடகம், விளையாட்டு, இப்படி எல்லா துறையிலயும் இருக்காங்க. உலக மக்கள் தொகையில பழங்குடி மக்களுடைய தொகைன்னு பாத்தீங்கன்னா 6.2% தான். அது மொத்த பழங்குடி மக்களுடைய தொகை. உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு 5000க்கு மேலான பழங்குடி இனக்குழுக்கள் இருக்கு. 7500க்கு மேலான மொழி இனம் இருக்கு. நியூசிலாந்துல 20% மக்கள் மாவோரி இன மக்கள் தான். இவங்களுடைய தனித்துவமான ஒரு கலை வடிவம் பாத்தீங்கன்னா ஹக்கா. இது ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க, உற்சாகத்தை தரக்கூடியதுன்னு சொல்லலாம்.
எந்த ஒரு போட்டி ஆரம்பிச்சாலும் வந்து அக்கால இருக்கிறவங்க இத டான்ஸ் ஆடிட்டு தான் வந்து அந்த எதிரணிக்கு சவால் விடுவாங்க. பழங்குடி மக்கள்லயே ஒரு பிரபலமான என்னன்னா மாவோரி இனம். கடந்த செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவிலான 4 இளம் அரசியல்வாதிக்கு வந்து விருது கொடுத்திருக்காங்க. அந்த விருதை வாங்கின ஒரு ஆள் வந்து ஹானாவும் ஒருவர். இந்த ஹக்கா வந்து பாத்தீங்கன்னா பாடிக்கிட்டே நடனம் ஆடுறது. இவங்க வந்து எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சினாலும் இந்த ஹக்காவை கொண்டாடுவாங்க, துக்க நிகழ்ச்சினாலும் இந்த ஹக்காவை கொண்டாடுவாங்க. இந்த ஹக்கா வந்து எப்படின்னா ஒருத்தவங்க பாடி நடனம் ஆடினாலும் பக்கத்துல அமைதியா இருந்த அந்த மாவோரினாலும் அவங்களும் சேர்ந்துக்கிருவாங்க. இதுதான் இதனுடைய பெரிய தனி சிறப்பு.